இருளில் வந்தாய் ஒரு பேர் குப்பர பேச விட்டோம் பாரடா தண்டத்தாரை பதைத்திட மாட்டுவேனே பதைத்திட மாட்டுவேன் யாரட பயலே யாரட பயலே யாரட பயலே அஞ்சாமலுக்கு வந்து சஞ்சாரம் செய்பவன் அஞ்சாமலுக்கு வந்து சஞ்சாரம் செய்பவன் யாரட பயலே என்னுடைய காவலை மீறி இங்கு வயாளத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? யாரு ஆவல் நாயகர்களத்தை சேர்ந்த மதிப்புரிய பாண்டி அண்ணர்கள் எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறது. எனது அன்புள்ளத்திற்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். வணக்கம். நன்றி 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 நன்றி. கூறுகின்றனையா, நான் யார் என்பதை கூறுகிறேனையா, கோபிக்க வேண்டாம். இப்படி வயலத்திலே இப்படி ஒரு காவலர் இருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை ஐயா. இதோ நான் கூறுகின்றேன் ஐயா, கூறுகின்றேன். யாரே என்று கேட்டு யாரனே என்று கேட்டு யாரனை என்று கேட்டு அன்புள்ள காவல்காரன் திருநாளையோத்தி மன்னல் திகழடி காண வேண்டிய ஐயா இந்த பரந்தா சுத்தி பார்த்துமே போக வந்தேன் ஐயா 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 சுத்தி எங்கே பார்த்துமே போக வந்தேன் வேறொன்றும் இல்லை ஐயா, வேறு தன்னை கோபிக்காதே. வேறொன்றும் இல்லை ஐயா, என்னை வெறு தன்னை கோபிக்காதே ஐயா 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 ஐயா. என் அயோத்தி மன்னன் 56 தேசத்தை ஆளக்கூடிய என் அயோத்தி மன்னன் என் சக்கரவர்த்தி என் தெய்வத்தை பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கின்றேன் ஐயா. ஒரு அயோத்தி மன்னனை பார்க்க வேண்டும். ஆமையா, அதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான் ஐயா. சரி, ஒரு மன்னர் 56 நாட்டுக்கு ஒரு அரசர் சொல்கிறார். உண்மைதான் ஐயா. ஒரு அரசரை பார்க்க வேண்டும். ஆனால் அரண்மனைக்கு சென்றால் நம்முடைய பார்த்து விடலாம். ஒரு மன்னர் 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடியவன் இங்கு மயானத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? உனக்கும் அந்த அயோத்தி மன்னனுக்கு என்ன உறவு? எதற்காக நம்முடைய தேட வேண்டும்? உனக்கு அந்த அயோத்தி மன்னன் உண்டுங்க வந்தான் என்று உண்டுங்க வந்தான் கனந்துடன் உழைத்த பேர் யார் இக்கரையரில் சுடலில் வனத்துடன் அவன் இருக்கும்பார் நீ கண்டதே அதை எனக்கு நன்றாய் எவ்வினர் கோவிக்க
உனக்கு அயோத்தி மன்னனுக்கு என்ன உறவு? உனக்கு அயோத்தி மன்னனுக்கு என்ன சொந்த பந்தம்? எதற்காக நம்மளை தேடி வரும்? சீக்கிரமாக கூறிவிட்டு என்னுடைய வயதத்துக்கு ஆகட்டும் ஐயா. எனக்கு அயோத்தி மன்னனுக்கும் மன்னரை பார்ப்பதென்றால் அரண்மனை சென்று பார்க்க வேண்டும். இங்கு எதற்காக வந்தேன்? உனக்கு அயோத்தி மன்னனுக்கு என்ன உறவு என்பதை கூறுகின்றனையா. எனக்கு அயோத்தி மன்னனுக்கும் என்ன உறவு என்பதை கூறுகின்றனையா கூறுகின்றேன். என் மன்னனும் காசி வந்து எந்த மாமணி விஸ்வாமித்திர முனிவருக்காக ஐயா மகாமணிகளுக்காக என் மன்னனும் காசி வந்து காமணிவாக விட்டு கடல் நிற்க தரவன் கொடி ஐயா மேவிய விட்ட பின்பு நிதினம் சாமியே என்று கேட்டு சத்தியகித்தி ஐயன்னா இவன் சொல்லும் வார்த்தை பார்த்தால் எனது உள்ளத்தை தொடுகிறது. எனது மந்திரி சத்தியகிரியை நான் காண வேண்டுமானால் இந்த கோலத்தில் இந்த மயானத்திலிருந்து இப்படி நான் பார்த்து விடுவேன். இருக்கக்கூடாது. உங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை முழுவருடைய சூழ்ச்சியாக தான் இருக்கலாம். அண்ணனை பொறுத்து இழிவான வார்த்தை சொன்னால் சாதிக்கு கூட புரிந்து விடுவார். பார்க்கலாம். சன்னியாசி ஒரு மன்னனை பார்க்க வேண்டும். அப்படித்தான் உண்மைதான் ஐயா. அயோத்தி மன்னனை பார்க்க வேண்டும். அப்படித்தானே அயோத்தி மன்னன் தெய்வத்தை பார்க்க வேண்டும் ஐயா. ஓ, ஒரு தெய்வத்தை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். ஒரு மன்னரை இப்பொழுதே இந்த இடத்தை நீ பார்த்து விடலாம். ஆமா, என் மன்னர் இருக்கிறாரா? இங்குதான் இருக்கின்றான் ஐயா. ஒரு மன்னர் 56 நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடியவர். உண்மைதான் ஐயா. அயோத்தி மன்னன் இங்குதான் இருக்கின்றான். இங்க இருக்கின்றாரா? ஆமா. ஐயா, என் மன்னரை பார்க்க வேண்டும் ஐயா. இப்பொழுதே நீ பார்த்து விடலாம். ஆகட்டும் ஐயா. சரி, அதோ பார்த்திருக்கிறது. அந்த மரத்தின் மரமாக சற்று மறைந்து நில். சரியா, இப்பொழுது ஆகட்டும் ஐயா. அப்படி ஆகட்டும் ஐயா. பார்த்து வருங்கள். ஆண்டவா, காசி விஸ்வநாதா, கங்காதரா, பரம்பொருளி, பரமேஸ்வரா, ஏன் எனக்கு இந்த தண்டனை? எனக்கு இந்த நிலை? மயானத்தில் நின்று பிணத்தோடு பிணமாக வெந்து எத்தனை எத்தனை பிணத்தை எரித்து புதைத்து மண்மேலாக்கி கொண்டிருக்கின்ற இந்த பாவி, இந்த மந்திரியை நான் காண வேண்டுமானால் இந்த கோணத்தில் இப்படி பார்க்க வேண்டுமா? இந்த பாவி இறைவா இருக்கக்கூடாது. இதை சோதித்து பார்க்க வேண்டும். அவனுடைய மன்னரை பொறுத்து இனிவார வார்த்தை சொன்னால் சாமுக்கு கூட துணிந்து விடுவார். அன்று காசி மாநகர வீதிபடி இந்த பாவி என்னை விலைகோய் விருக்கிரம் செய்து கருத்தை பிடித்து இழுத்து செல்லும் பொழுது மயக்கமுற்று விழுந்து விட்டார் இந்த மந்திரி சக்தி. அன்று என்னுடைய மந்திரியை நான் பார்த்தது இதுவரை நான் பார்க்கவில்லையே. சரி, பார்ப்போம். இறைவா, சன்னியாசி மன்னரை பார்த்து எங்கேயா இருக்கிறாரு மன்னர்? நான் பார்க்கவில்லை ஐயா. என் மன்னரை பார்க்கவில்லை ஐயா. எங்க இருக்கிறார் ஐயா? மன்னரை பார்க்க முடியவில்லை. உண்மைதான். அப்படியா? உண்மைதான் ஐயா. நீ சொல்வதை பார்த்தால் நீ நான் நம் இருவரை தவிர வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். இருவர் தான் ஐயா இருக்கின்றார்கள். யாருமே இந்த வனத்திலே இந்த மயானத்தில் ஒருவர் கூட இல்லை ஐயா. பாவி, நீங்க சொல்ற மதிகட்டவனி யாரு? அந்த அயோத்தி மன்னனை சொல்றேன். என்ன மானம் கெட்டவன் என்னுடைய மன்னரா? அந்த அயோத்தி மன்னனை சொல்கிறேன். ஐயா. ஆமா, என்ன நாடு நகர வைத்து வாழ தெரியாதவன் என்னுடைய அந்த அயோத்தி மன்னன். சிம்மாசனத்தை இழந்தவன் அயோத்தி மன்னன். மனை மகளை வெளிவரி பெற்றவன் கோலை. நாட்டு மக்களை மட்டுமா
மீண்டும் சிவாசனத்தை இழந்து செங்கோலை இழந்த பாவி. அவன் ஒரு மோசக்காரன், அவன் ஒரு நாசக்காரன். அவனை தேடி வருகின்ற பாவி நீ. நிறுத்து. என்னுடைய மன்னரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த பிணத்தோட விடமாக எரிந்து கொண்டிருக்கும் என் மன்னரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? 56 தேசத்தையும் கட்டி ஆளக்கூடிய மன்னர், இல்லை என்று வருபவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியவர் என் மன்னர். என் மன்னரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்த பிணத்தோட விடமாக இருக்கக்கூடியவன் தானே நீ. என் மன்னரை பற்றி இப்படி இழிவாக பேசிவிட்டானே. இதே வார்த்தை என் மன்னருக்கு முன்பாக தெரிவித்திருந்தால் உன் சிரத்தை நான் துண்டித்திருப்பேன். சண்டாளா, இல்லை, இனிமேல் என்னை எவ்வளவு தூரம் பேசினாலும் நான் பொறுத்துக் கொள்ளுவேன். என் மன்னரை பற்றி, என் தெய்வத்தை பற்றி இழிவாக பேசினாலும் சண்டாளா, உன்னை என்ன செய்கின்றேன் பார். உன்னை கொண்டு கோர்த்து விடுகின்றேன். அட பாவி சண்டாளா, இனிமேல் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? காசினாரா, இப்படியும் ஒரு சோதனையா? இவனை கொண்டான், இவன் இறந்து விடுவான். இந்த பாவத்துக்கு நான் ஆகியிருப்பேன். என் மன்னர் முன்பாக இந்த கொலை பார்த்து செய்திருந்தான். மந்திரி, இப்படி இப்படி கொலை செய்து விட்டாய் என்று அந்த பாவ குத்தங்களுக்கு ஆளாகிவிருப்பேனே. இல்லை, இனிமேல் நான் எதற்கு இதெல்லாம் கேட்டுவிட்டு உயிரோடு இருக்க வேண்டும்? எத்தனை பிணங்கள் நாம் எரிந்த வண்ணமாக இருக்கின்றது. இனிமேல் இந்த சண்டாளன் உயிரோடு இருக்கக்கூடாது. யாரப்பாடி, என்னால் வாழத்தான் முடியவில்லை. நான் சாவ துணிந்தாலும் என்னை தடுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ யாரப்பாடி? யார் நீ? சாக வேண்டாம். ஏன் சாக வேண்டாம்? வாழத்தான் வேண்டும் என்று தடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. உனக்கு என்னையா உரிமை இருக்கின்றது? நான் தடுக்கிறேன். உனக்கு என்ன உரிமை இருக்கின்றது? நான் யாரு போது நமக்கு தெரியவில்லை. நீ யாரப்பா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. மந்திரி சத்தியகீர்த்தி. ஐயா, அப்பனே சத்தியகீர்த்தி, அரிச்சந்திரனானே கண்டான். இப்படி நீயும் பாட ஏற்குமோ நமது மந்திரி? தப்பவே நமது மேன்மை தவமொழிக்குரியான் என்று நான் கப்பிகளுக்கே தும்பந்திருக்க கருதியே வந்துட்டாய் மந்திரி. நீ மந்திரி மந்திரி அப்பனே சத்தியகீர்த்தி, அப்பனே சத்தியகீர்த்தி. தாங்கள் மன்னன் என்று தெரியாமல் இந்த சண்டாள பாவி இந்த கரத்தால் உன்னை கொள்ள தெரிந்து விட்டேன். கரமே எனக்கு தேவையில்லை, மண்டாள தேவையில்லை. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்பா, சொல்ல வேண்டாம். நமக்கு விதி விதி. நான் என்ன செய்வேன் மந்திரி? நமக்கு இந்த விதி வரலாமோ? வரப்போமா மந்திரி? நமக்கு இந்த விதி வரலாமோ? வரப்போ
நாட்டு மக்களை பிரிந்து மனைவி மகன் இழந்து இந்த பாவி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மயானத்தில் நான் காவல் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, நான் காவல் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன்? எனக்கு இந்த நிலை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாவி இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? இந்த சண்டாளனை பார்க்க வேண்டும், இந்த பாவியை பார்க்க வேண்டும் என்று நீ வந்து விட்டாயப்பா. நான் என்ன செய்வேன் அப்பா? மந்திரி கீர்த்தியார் என்று சொன்ன பாவி உன்னை தகாத வார்த்தையெல்லாம் நான் கூறிவிட்டேன் அப்பா. மன்னித்தேன் ஒரு வார்த்தை கூடுதல் மக்கள் சத்திய கீர்த்தி மன்னித்தேன் ஒரு வார்த்தை இல்லை மண்ணா. தாங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். மன்னித்தேன் அப்பா. ஆனால் ஒன்று, வருகின்ற பிணங்கள் ஒன்றுக்கு கால்படம் உணர்த்துண்டு வாக்கிய வாக்கி தகர்த்துக் கொண்டிருக்கிறேன். கால்படம் உணர்த்துண்டு எஜமானுக்கு செல்ல வேண்டியது. வாக்கிய மட்டும் சாப்பிட சொல்லியிருக்கின்றார். இது சாப்பிட்டால் ஏதாவது தோஷங்களை வந்து உணவென்று மனதில் எண்ணிக்கொண்டு ஆகாரம் இல்லாமல் பிணத்தோடு பிணமாக வந்து அந்த வாக்கியரிசி அதோ பார் மலபோல் குவித்து வைத்திருக்கிறேன். அண்ணா, கலங்க வேண்டாம். இந்த வாக்கரிசி அந்த காரா பசுவுக்கு கொடுத்து அந்த சாணத்தில் வரும் நொய்யரிசி புசித்து சாப்பிட்டால் தோஷமெல்லாம் புடவி போகப்படும். ஆகட்டும் அப்பா, தாங்கள் சொல்லு வார்த்தை உண்மைதான். ஆகட்டும் அண்ணா. இந்த வாக்கியரிசியை காரா பசுவுக்கு கொடுத்து அதில் எச்சில் செய்துவிட்டால் அதற்கு பிறகு கங்கைக்கு சென்று நேரத்து கொண்டு வந்து அலசி சமைச்சு சாப்பிட்டால் தோஷம் வரலாம். ஆமா, என்னை விட்டு போக வேண்டாம். இருபது மயானத்தை பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு முறை எண்ணி பார்த்தா ஒரு மன்னன் அன்று சுவாசனத்தில் அமர்ந்து 56 நாட்டு மக்களை காத்த மன்னன் இன்று மயானத்தை காப்பதற்கு நீம காவலராக ஆகட்டும் அண்ணா. இது மக்கள் மனைவி சொத்து சுகம் அளித்தும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் உயிரி பிரிந்து விட்டால் பேதமில்லாமல் கூடும் இடம் இந்த இடம் தான். ஒருதானப்பா. ஆமா, இது சமரசமான இடம். ஆகட்டும் அண்ணா. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே. சாதிகள் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவு செதிடுகாடு துகிடு வீடு உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காண சமரச புலாவோயிடுமே. நம் வாழ்வில் காண சமரசம் புலாவும் இடமே. நம் வாழ்வில் காண சமரச புலாவோயிடுமே. நம் வாழ்வில் காண சமரச புலாவோயிடுமே. நம் வாழ்வில் காண சமரச புலாவோயிடுமே. நம் வாழ்வில் காண சமரசம் புலாவோயிடுமே.